4 spinners for a World Cup. You're going back to Yuzvendra Chahal. ஏன் வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வரக்கூடாது? இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது 2023 வேர்ல்ட் கப் வின்னர், அவங்களுக்கு அந்த இமோஷன் அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் வேணும், வின், W. சோ நீ என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா வந்து இந்த ஆஸ்திரேலியா மாதிரி தில்லுக்கு துட்டுன்னு தைரியமா எடுக்க மாட்டேன்றாங்க, இங்கிலாந்து மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Guys, before we start, shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் favorite beverage Campa. இந்த வாட்டி Campa Cricket. Campa has a new product in Campa Cricket. Go check it out. Lot of electrolytes. Chika, Campa is back. Yes, Campa, number Campa, relaunched by Reliance Consumer Products. Summer drink. Viewers, enjoy பண்ணுங்க. Campa number Campa என்ன வேணா சொல்லிடு viewers. Chika, Super 8s almost all teams confirmed. ஒரே ஸ்பாட் தான், பங்களாதேஷா இல்ல நெதர்லாண்ட்ஸா, அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் வெயிட்டிங். மிச்சபடி all teams confirmed. Hard break for Scotland, Chika. ஏன்னா I thought they were going to make it. 180 against Australia. பெரிய டோட்டல், they might win it in Ancho. அவங்களோட ஃபேவரட் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் திருப்பி வந்து ஒரு ஹீரோவா இருந்திருக்காரு ஆஸ்திரேலியாக்கு. Chika, he has been the best performer for Australia. In fact, you could also argue saying that he is the best performer so far in the entire World Cup ne sollaam, both with the bat and ball. So Australia beating Scotland, avlo pesnaanga Chika match munnadi. Maybe match விட்டு கொடுத்துடணுமோ, ஐயோ அந்த மாதிரிலாம் பேசினாங்க. But they ended up going and winning. அதனால இங்கிலாந்து had an opportunity. ஒரு மாதிரி ஒரு 10 ஓவர் மேட்ச் நடத்தியே ஆனோம், நடத்திட்டாங்க மேட்ச். அண்ட் இங்கிலாந்து அதை புடிச்சிட்டாங்க. அது சொன்னியே ரைட், அது கம்பல்சரி மேட்ச். எப்படியாவது ஆடுங்கயா, வெட்டோ நோ வெட்டோ, ரெய்னா நோ ரெய்னா, ஆடுதான் ஆணியா அப்படின்ட்டு ஆடிட்டாங்க போட்டு. இங்கிலாந்து மேட்ச் பார்த்தோன்னா ஆக்சுவலா நான் அந்த கமெண்ட்ல இருந்தேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, போட்டாங்க, மழை ஜோன்னு கொட்டுது. எனக்கு நிஜமாவே அவங்க எப்படி ஆடினாங்க, திடீர்னு வெயில் வருது, மழை போகுது எல்லாம். பட் ஆக்சுவலா பார்த்தோன்னா எஸ், frankly speaking, it's a good thing that they played on. இல்ல இந்த வேர்ல்ட் கப்பே வாஷ் அவுட் ஆயிருக்கு. இமேஜின் பண்ணி மாதிரி மச்சான், ஸ்காட்லாந்து அந்த சைட்ல USA, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை தான் என்ன ஆயிருக்கும், டோர்னமெண்ட் கோயிந்தா. இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு இதா இருக்கும் உனக்கு. ஸோ ஒரு விஷயத்துல பார்த்தா இட்ஸ் குட் தட் சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், USA, இங்கிலாந்து செம ஹாஃப் அங்க இருக்க போறது. இங்க இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், முக்காசி பங்களாதேஷ். கமிங் பேக் டு இங்கிலாந்து மேட்ச், see one good thing for England என்ன ஆயிருக்குன்னா, ஜானி பெஸ்ட் கமிங் டு ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜானி எஸ் பாப்பா, ரொம்ப நாள் அடிச்சு, ஆமா எஸ், ஆமா பாப்பா அடிச்சிட்டியாடா, ஆமா அடிச்சேன் பாப்பா, வெரி குட் நாயா, வெள்ளக்காரன், ஆல் குட் பாப்பா, வெரி குட் பாப்பா, வெரி குட் பாப்பா. அட் லாஸ்ட் ஜானி பெஸ்ட் வந்து அடிச்சான். மச்சான் உன் ஃப்ரெண்ட் புருக்கு அடிச்சிட்டான்டா நீங்க. சபை ஆடினான் ஆக்சுவலி ஹாரி ப்ரூக். I mean, albeit not against a very strong opposition, Namibia, convincingly winning. But எனக்குல Chika, நீங்க எல்லா மினோஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா there was so much focus on USA. ஏன்னா USA பாகிஸ்தான் அடிச்சதுனால, நம்ம ஹாஃப்ல இருந்ததுனால, நேத்திக்கு வந்து கனடாவோட மேட்ச் வாஷ் அவுட் ஆனதுனால USA ஜாலியா எஸ் தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டாங்க. ஸோ USA, பாகிஸ்தான் are officially out of the World Cup. நேத்துக்கே நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மேட்ச் டைம்ல வந்து மழை இருந்தது. So we were waiting for the result. அதனால பாகிஸ்தான் are officially out of the World Cup. பாகிஸ்தான் மீடியா going berserk Chika. எல்லாரும் சொல்றாங்க ஃபுல் பாகிஸ்தான் டீமே மாத்துங்க, போதும், நீங்க இதே டீம் வந்து நிறைய வருஷமா ஆடினீங்க, பாபர் அசாம தூக்குங்க, எல்லாரையும் தூக்குங்க, புது டீமா. Do you agree with that? I agree with Babar Azam. மச்சான், நீ statistics give you a wrong picture to viewers. First and foremost சொன்னேன், இந்த பாபர் அசம் கண்ணா அவனு 4000 ரன்ஸ், விராட் கோலி 4000 ரன்ஸ், ரோஹித் சர்மா 4000 ரன்ஸ். என்னன்னா 4000 ரன்ஸ், அவன் தடவி வேறான். ஸ்ட்ரைக் ரேட் 110 111 இருக்கு. அவன் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு T20ல ஸ்ட்ரைக் ரேட் வேணும் மச்சான். அவன் வந்து நான் ஓப்பனிங் ஆடணும்னு சொல்லிட்டு ஆடி அங்க அவங்க இந்த இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. பாபர் அசம் குரூப்னு ஒண்ணு இருக்கான், அவன் அடியில ஏதோ மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கானா. அவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனில 8 பிளேயர்ஸ் இருக்காங்களா. என்ன, ரிஸ்வான் ஒரு தனி ஆடலாம், இவன் ஒரு தனி ஆடலாம், யாரு ஷைன் அப்படின்னு தனி ஆடலாம். இந்த மாதிரி அது யூசுவல் பாகிஸ்தான் அடிச்சுப்பாங்க. அந்த காலத்துல இம்ரான் கான், ஜவேத் மாதிரி அடிச்சிருந்தாங்க, சர்ஃப்ராஸ் கான், இம்ரான் கான் அடிச்சுப்பாங்க. இந்த அடிச்சுக்கிறது போற அந்த உள்ள அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயும் அடிச்சுப்பாங்க, வெளியும் அடிச்சுப்பாங்க. ஆனால் டீமா ஆடுவாங்க, அது எப்படி ஆடுறாங்கன்னு டீம் அது வேற விஷயம். பட்
டெஃபினட்டா இது சி பாகிஸ்தான்ல டேலண்ட் இருக்கு மச்சான். என்னவோ அங்க எங்கேயும் டேலண்ட் போலர்ஸ் பிடிச்சிடுறாங்க. பேட்டிங் ஆனா சுத்தமான பேட்டிங். So Pakistan has to do something. இந்த வருஷம் they are supposed to be hosting the what you call Champions Trophy early 2025ல பாகிஸ்தான் ஆட போறாங்களா, பாகிஸ்தான் துபாயில் ஆட போறாங்களா, இந்த இந்தியாலாம் அங்க போக மாட்டாங்க. பாகிஸ்தான் துபாய் இந்த ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. பட் பாயிண்ட் இஸ் பாபர் அசம்னா ஓகே பிளேயர் தான். ரிஸ்வான்லாம் ஓகே பிளேயர் தான். பேட்டிங் யாரா இருக்கா அவங்களுக்கு? ஒன்றரை பேட்டிங் சைடு பாகிஸ்தான். இதை வச்சுன்னு போன வருஷம் ஃபைனல்ஸ் வந்தாங்க. எப்படிதான் வந்தாங்கன்னு போன T20 வேர்ல்ட் கப்ல ஒரு ஒன்றரை பேட்டிங் வச்சு ஃபைனல்ஸ் வந்தாங்க பாரு. ஜிம்பாப்வேயோட மேட்ச் வேற பட்டாங்க. ஆனா கூட they made it through. Coming back to that, ஏன் இந்த group of 8 is so important லச்சிகா, நிறைய பேருக்கு தெரியலனா, in 2026 அந்த India and Sri Lanka when they are going to host the World Cup together T20, only the top 8 are confirmed qualifiers. So Pakistan will have to play qualification. New Zealand will have to play qualification அங்க. Very good. நியூசிலாந்து மட்டும் திட்டுறாங்க என்ன இருக்காங்க, பாகிஸ்தான் மட்டும் திட்டுறாங்க. அதேதான் எல்லாரும் கண்டியா கேன் வில்லியம்ஸ் அனுப்பு போறோம். கேன் வில்லியம்ஸ் இருக்கு அது முதல்ல எல்லாரையும் போட்டு அனுப்பு. எல்லாம் ஆதி காலத்து சைடு ஆடிட்டு ஜிமி நீஷம்ன்றான். அவன் ஜிமி நீஷம் எனக்கு தெரிஞ்சு ஆதி காலத்துல ஆடிட்டு இருக்கான். கேன் வில்லியம்ஸ் ஆதி காலத்து மச்சா. இவன் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் பிரமாதமான கிரிக்கெட்டர்ஸ். அணி T20 வரைக்கும் யூ லவ் டு see. One thing I like about Australia, அவங்க T20 ஒரு ஃபார்மேட், பட்லர்லாம் இங்கிலாந்து பார்த்தா T20 ஒரு ஃபார்மேட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்தியா டு சர்டன் எக்ஸ்டென்ட் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. என்ன வேணா பண்ணுமா அணி என்ன அணி சொல்ற விராட் கோலி, ரோஹித் சர்மா தான் இருக்காங்க அந்த டீம்ல. என்ன இங்கிலாந்து பத்தி சொன்னீங்க, ஆஸ்திரேலியா பத்தி சொன்னீங்க. they have 2 different formats, they have 3 different captains for all the formats together. India அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா are also still have an aging side also. நம்ம டீம்லயும் இருக்காங்க. We don't have 3 different captains. When was the last time India played with 3 different captains? Long back when Kumble was there, that was the last time India played with 2 captains. அதேதான் மைனஸ் டெஸ்ட் ஆடினா தோனி brave enough to try it out, Chika. You can't say India in this. India also are also stuck with that ways a little. நீங்க உங்க டீம் எடுத்து பாருங்க. there are still guys who have been playing for the last 10-15 years. But 15 ரோஹித் சர்மா 17 years ஆடினாங்க. 2007 வேர்ல்ட் கப் ஆடினாங்க ரோஹித் சர்மா. But the difference என்னன்னா they are doing it consistently well in the highest level. But having said that, we have also had a problem of not winning in the last 10 years. Ani, but one thing Ani, we are only holding on to seniors. Rohit Sharma is a must. Virat Kohli is a must. ரெண்டு தான் சீனியர்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் அங்கே சொல்லுவாங்க பாகிஸ்தான்ல. பாபர் அசம் பாகிஸ்தான் அப்படியே பாகிஸ்தான் 2020 வேர்ல்ட் கப் எடுத்து பாரு. இந்த வேர்ல்ட் கப் அதே 11 அதே 15 ஆல்மோஸ்ட் அதே 15. நீ பாரு அவங்க 15 எடுத்தனா 12 people are the same 12. நீ என்ன சொல்ற? நீ 13 people are the same 13. நீ என்ன சொல்ற? நீ இந்த முகமது அமீர் தான் திருப்பி உள்ள வந்திருக்கான். இந்த உஸ்மான் நார்த் உஸ்மான் ரோட், சவுத் உஸ்மான் ரோட் திருப்பி உள்ள வந்திருக்கான். அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. நம்மளுக்கும் அதே 12 தான் இல்லையே. நம்மளுக்கு 2020 வேர்ல்ட் கப்ல டிஃபரன்ஸ் நான் சொல்றேன் பாரு. ரவீந்திர ஜடேஜா அப்ப கிடையாது, புரிஞ்சுக்கோ. குல்தீப் யாதவ் அப்ப கிடையாது, புரிஞ்சுக்கோ. ஜஸ்பிரீத் பும்ரா அப்ப கிடையாது, புரிஞ்சுக்கோ. அப்ப சஞ்சு சாம்சன் கிடையாது, அப்ப சிவம் துபே கிடையாது, யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிடையாது. ஒரு 6 பிளேயர் புதுசு வந்திருக்காங்க. நீ 6 people different. See, you have to understand. You are totally different side. So 6 people are different. So that matters a lot. See, இங்க பார்த்தனா current form அப்படினா எடுத்துங்க. ஏன்னா 6 பேர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு 6 டிஃபரண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. முகமது ஆமர் டிஃபரண்ட், அசம் கான் டிஃபரண்ட், உஸ்மான் கான் டிஃபரண்ட், இமாத் வசீம் திருப்பி உள்ள வந்திருக்காரு. சீகா நீங்க டிஃபரண்ட் நீங்க பேசக்கூடாது சீகா. நீங்க இப்போ பாகிஸ்தான் and நியூசிலாந்து நீங்க இந்த மாதிரி ஜட்ஜ் பண்றீங்கன்னா எல்லா டீமையும் இதே மாதிரி ஜட்ஜ் பண்ணுங்க. ஏன் why are you taking a different judgment for India? We also have one Chika. Let's also accept that. இல்லடா நீ அட்லீஸ்ட் இந்தியா ஒரு மாதிரி they are trying to do the changes and see which formula is working. Pakistan is not trying. New Zealand is not trying. அதான் சொல்ல வரேன். என்ன ட்ரை பண்ணாங்க நியூசிலாந்து புதுசா? நீ சொல்லுங்க நியூசிலாந்து புதுசா ட்ரை பண்ணாங்க. Trying differently Chika.
அணி பாரு இப்ப ஷுவம் துபே எடுத்து வந்திருக்கேன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் புதுசா எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பூம்ரா இல்ல போன வாட்டி ரவீந்திர ஜடேஜா எடுத்துட்டு வந்திருக்கேன். நீனு 4 ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ற walks in Chika because he's a certainty in your white ball cricket. He was injured last அணி நான் சொல்ல 2022 வேர்ல்ட் not கப்ல a new player Chika. 2022 வேர்ல்ட் கப்ல new talents. The new talent that was unearthed was unfortunately not picked in the side, which was your Rinku Singh. Jaiswal, the X-Factor talent, is not playing in your 11. These are the new talents. We also haven't done that. We are playing with the regular players that have always played. Shivam Dube da ஒரு ஆள் தனியா வந்து அந்த நம்பர் 5ல வந்து ஓகே ஒரு டிஃபரண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எங்க ஆடுறாரு சீக்கா? ஆடணுமே. நீங்க ஆடிட்டு நீங்க இந்த மாதிரி எஸ் we are trying something different நீங்க சொன்னீங்கன்னா I completely agree with you. But we are doing the same thing what the other team is also doing. Unfortunately, they didn't qualify. We qualified. Let's be honest. They are all in good form also. இப்போ வந்து ஒரு அண்ணே நீ சொல்றது புரியல. நீ எனக்கு எவ்வளவு நீ என்ன ரிங்கு சிங் ஒத்துக்கிறா? நீ ஐ அக்ரி வித் யூ. ரிங்கு சிங் மஸ்ட் ஹவ் பீன் தேர். கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ கம்ப்ளீட்லி. வேற என்ன மாத்துவ நீ சொல்லு பார்க்கலாம். இவங்க இப்ப வந்துருக்காங்க. டி யூ கான்ட் கால் இட் ஏஜ் சைட். என்ன பண்ண வேற யாரும் எடுத்துட்டு வந்து நீ வேற யாரும் எடுத்துட்டு வந்து சொல்லு பார்க்கலாம். டெஃபினெட்லி நம்மளோட ஃபாஸ்ட் bowling யூனிட் வந்து எஸ் இங்க சூப்பரா பண்ணிருக்காங்க யுஎஸ்ல. அதுல டவுட்டே கிடையாது. பட் 3 fast bowlers for a world cup, 4 spinners for a world cup. You're going back to Yuzvendra Chahal. ஏன் வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வர கூடாது? இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது see இப்போ மிடில் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி யூஸே கிடையாது. ஓகேங்களா? அது ஆக்சுவலி பட் நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு we also have not been brave. What England or Australia are doing பாருங்க சீக்கா. 2023 World Cup winner சீக்கா பேட் கமின்ஸ். 2023 வேர்ல்ட் கப் வின்னர். அவங்களுக்கு அந்த இமோஷன் அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒன்னு மட்டும்தான் வேணும், வின். W எனக்கு வின் மட்டும்தான் வேணும், எனக்கு கவலையே கிடையாது. இட் இஸ் a ruthless sport there. We have to agree and that is one of the reasons why they are so successful. அந்த இமோஷன் இந்தியா அந்த மாதிரி ஃபார்முலா ஃபாலோ நீ இந்தியாவை நம்மளோட ஃபார்முலா ஃபாலோ பண்ணிட்டு we could have had multiple captains for different formats. There is nothing wrong with it. Rohit Sharma is your best T20 captain. So white ball நீங்க ரோஹித் சர்மா வைக்கலாம். விராட் கோலி is your best test captain. அதுல டவுட்டே கிடையாது. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? விராட் கோலி மாதிரி ஒரு டெஸ்ட் கேப்டன் இருக்காரா யாராவது? இந்தியால இது இருக்கிற மாடர்ன் டேல இந்தியால பெஸ்ட் கேப்டன் இன் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் விராட் கோலி பை மைண்ட். There lies your straight away. அங்கே உங்களுக்கு பதிலுக்கு ஆன்சர் இருக்கு. அங்கே ஒரு சேஞ்ச் இருக்கு. இல்ல பட் விராட் கோலி he himself gave up captaincy. No, he was not removed from test captaincy. Chika, go look back at it. He didn't give up test captaincy. He was stripped. என்னடா நீ வளர்ற? சீக்கா அந்த ஃபுல் எஸ்கேபேட் உங்களுக்கு தெரியாதா சீக்கா? அந்த 2021ல நடந்தது விராட் கோலி அண்ட் சௌரவ் கங்குலிக்குள்ள. விராட் கோலி வெளியே வந்து சொன்னாரு, நான் டெஸ்ட் ஒன்னு கேப்டன் பண்றதா சொன்னேன், நான் ஒயிட் பால் தான் வெளில போறேன்னு கேப்டன்சி விட்டு. அதுக்கப்புறம் ஆனா டெஸ்ட் விட்டு கூட எடுத்துட்டாங்கன்னு அவரே சொன்னாரு. That controversy was huge. I still believe Virat Kohli is your best test captain. Rohit Sharma is your best white ball captain. There is no two doubts about that. But this was a particular World Cup. Since you brought this subject up, this was a particular World Cup where Rinku Singh should have definitely been there. Somebody like a Natarajan could have probably been there, or a Harshit Rana could have probably been there. அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இந்தியா பண்ணிருந்தாங்கன்னா I would have been with you. India have also not experimented, let's be honest. So நீ என்ன சொல்ல வரேன்னா இந்தியா வந்து இந்த ஆஸ்திரேலியா மாதிரி தில்லுக்கு துட்டுன்னு தைரியமா எடுக்க மாட்டேன்றாங்க. இங்கிலாந்து மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. நான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேக்குறேன். நான் நிஜமாவே கேக்குறேன் சீக்கா. ஏன்னா 3 டீமும் வின் பண்ணல லாஸ்ட் ஒரு 10 வருஷமா இல்லாட்டி ஒரு 15 வருஷமா என்ன வேணாலும் போடுங்க T20 வின் பண்ணல சீக்கா. அது ஏன் நீங்க இந்தியாக்குன்னு வரும்போது நீங்க தனியா எடுத்துட்டு போறீங்க? ஏன் இந்தியாக்கு இந்தியா பாரு நம்ம எப்படி பண்றோம்னு. இது நம்ம எல்லா வருஷமும் இதே தான் பண்ணுவோம் சீக்கா. வில் ஸ்டார்ம் த்ரூ தி சூப்பர் 8s, செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வரும்போது அதுதானே சீக்கா ரியல் டெஸ்ட். who is going to be that 1 or 2 players who is going to take it past? எப்பவுமே பாருங்க சீக்கா, அந்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் 2007ல ஒரு யுவராஜ் சிங், 2011ல யுவராஜ் சிங் நீங்களே சொல்லிருக்கீங்களே சீக்கா என்கிட்ட. அண்ட் பை தி வே சீக்கா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ரொம்ப தேங்க்ஸ். நானும் அப்பா எல்லாம் கரெக்ட் மறந்து போயிட்டேன். இவன் பாத்தீங்களா, இவன் ஆர்கியூ பண்ணிட்டு பார்த்தா அப்பா பேசுற மாதிரி பேசுறான். நீ ஏதோ சீக்கா அடிச்சு போடுற, நானும் மறந்தே போயிட்டேன். நான் உனக்கு அப்பா இல்ல மறந்தே போயிட்டேன். கரெக்ட் சொல்லு. So my thing is that because India goes to the semis and finals, நம்மளும் அதை பார்க்க மாட்டோம்.
நீங்க வந்து ஒரு நியூசிலாண்டோ இல்லாட்டி ஒரு So, பாகிஸ்தானோ நீ என்ன சொல்ல வரேன்னா பாகிஸ்தான்ல வந்து ஆனா மச்சான், ஆனா பாகிஸ்தான் பசங்களுக்கு வேணும். ஆனா இந்த குரூப்பிசம் எல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. குரூப்பிசம் கிரிக்கெட் போச்சுன்னா சான்ஸே கிடையாது. அவன் பாரு சும்மா வந்து கவலையே பண்ண மாட்டாங்க. அவன் போட்டு ஊர்ல போய் கத்துவாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன, இப்ப இந்தியா வின் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோப்பா, எனி சான்ஸ் T20 வேர்ல்ட் கப், அவ்வளவுதான். பாகிஸ்தான் will be on fire. இந்தியா won't be on fire. பாகிஸ்தான் will be on fire. அவங்க பாயிண்ட் இஸ், ஆனா நிஜமாவே சொல்றேன் மச்சான், இந்த மாதிரி நீ சொன்ன ஏதோ ஒண்ணு பாகிஸ்தானுக்கு சரி நியூசிலாந்து, அப்பா எனக்கு வர்ஷிப்பாடு, எப்பா என் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆச்சுப்பா, நியூசிலாந்து நல்ல வேலை வரலப்பா, ஐயப்பா அது போரும் எனக்கு. அது ஒரு நியூசிலாந்து அப்பா டக்கர் சைடு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க, வாங்கிச்சு போயிடுவாங்க. இந்த வருஷம் பாரு நம்ம வெஸ்ட் இண்டீஸ், நம்ம குதிரை வருது பாரு. எஸ், அவங்க ஸ்ட்ராங் குரூப்ல இருக்காங்க. பட் ஹேட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, in all fairness, hats off to the organizers yesterday in Antigone. நீ நம்ப மாட்டா, நீ கமெண்ட்ரியில இருந்த அப்புறம் லாஸ்ட் மினிட் ரிலீஸ் பண்ணாங்க, சரி நீங்க போயிட்டு வச்சுக்கா, நீங்க உங்களால ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. இருக்குமா இருக்காதான் இந்த மேட்ச் எப்படியோ ப்ரிப்பேர் பண்ணி ஆட்டாங்க பாரு. And in all fairness, I have to give it to Namibia also, is a very sporting. And the Visa நல்லா bowling போட்டான்டா. It was good send off the Visa நல்லா. And frankly Namibia also did well. It's not that மச்சான் ஒரு மாதிரி ஆடினாங்க, பேட்டிங் ரிப்ளை பண்ணச்சே கூட. பட் ஆஃப் கோர்ஸ் இவங்கலாம் ஓகே சீகா, அந்த பக்கம் இந்த மேட்ச் ஓகே சீகா, அந்த பக்கம் ஸ்காட்லாந்து ஆஸ்திரேலியா மேட்ச், ஸ்காட்லாந்து ஜஸ்ட் செம மேட்ச் அது. செம அடிச்சாங்கடா போட்டு அந்த ஐயோ அந்த ஸ்காட்டிஷ் பெஸ்ட் கேம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் கப் ஆக்சுவலி இதுதான். 180 ஐபிஎல் மாதிரி பாக்குறோம்டா. 180 சேஸ் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் சிரிச்சு போட்டாங்களே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இல்ல. செம அடிச்சாங்க பாருங்க. பிராண்டன் மெக்கலன் சம இன்னிங் 60 of 34. அவங்களோட கேப்டன் பெரிங்டன் வந்து நல்லா ஆடினாரு. என்னனால சீக்கா அந்த முன்சியான சமாளி குடிச்சான். முன்சி போலிங்க போட்டு கிழின்னு கிழிச்சு கொடுத்துருந்தாங்க. பிராங்க்லி அந்த முன்சி சமாளி வச்சிருந்தான் மச்சான், போட்டு டங்கு இங்கன்றான் அங்கன்றான், எங்கெல்லாம் சிக்ஸ் அடிச்சிருந்தாண்டா. லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் சிக்ஸ். அப்கோர்ஸ் ஆன்டிகான் ஒரு போட்டி கிரவுண்ட், டெல்லியோட ஸ்மாலர் கிரவுண்ட். ஆன்டிகா நம்ம கிங் ரிச்சர்ட்ஸ் ஊருக்கண்ணா, கிங் ரிச்சர்ட்ஸ் ஊர் ஆன்டிகா. அது அப்பா எனக்கு ஆன்டிகா பார்த்தாலே ரிச்சர்ட்ஸ் ஞாபகம் தான் வருது எனக்கு. சோ அவனோட ஊர் அது. ஆனா செமையா இருந்தது. பட் frankly speaking, நீ சொன்ன மாதிரி மச்சான் கட்சியில இந்த மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அடிக்கிறான்டா, பரவாயில்ல போனா போறது. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் has been an X factor for Australia in the World Cupல. 59 of 29, winning the match for them. Travis Head at the top, ஒரு 68 of 49. Maxwell still looking mini well தான். இப்போதைக்கு ஒன்னும் still not come back before. Max is not well. But நீ பாரு மச்சான், இந்த சூப்பர் 8 வச்சு நான் சொல்றேன், the Maxwell will start doing well. எங்க போலிங் அவனுக்கு அந்த ரிதம் வந்துட்டு இருக்கு, விடமாட்டான் பாரு. பட் தேர் ஆல்சோ சரி அவன் பண்ணுவான் பாரு மச்சான். சூப்பர் 8ல மேக்ஸ்வெல் பண்ணுவான் இங்கதான். பட் எனக்கு எப்படி புரியலன்னா, திருப்பி சும்மா ரெஸ்ட் பண்ணாங்களா இவங்க கமிங் செட் தெரியல, ஆடினாங்களான்னு தெரியல. ரெஸ்டட் தான். ஐ திங்க் தேர் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க சீக்கா. நீங்க பாருங்க, நேத்தன் எலிஸ் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடினாரு, கமின்ஸ் 2 மேட்ச் ஆடினாரு, ஜாஷ் ஹேசல்வுட் 2 மேட்ச் ஆடினாரு, மிச்சல் ஸ்டார்க் 2 மேட்ச் ஆடினாரு. ஸோ தே ரொட்டேட்டட் தேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். கிளியரா தெரியுது அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிருக்காங்க. அவங்க பேட்டிங் லைன் அப்ப டிஸ்டர்பே பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் லைன் அப்ப அப்படியே தான் இருந்திருக்கு. I was a little surprised. எங்கயாவது நடுவுல ஒரு ஆஸ்டன் ஏகார் எடுத்துட்டு வந்திருக்கலாமோன்னு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஆட போறாங்க. ஆஸ்டன் ஏகார் எல்லா மேட்சும் ஆடல. நான் நினைச்சேன் எல்லா மேட்ச் பட் இந்த மேட்ச் ஆடனே வந்தான். அவன விக்கெட் இந்த மேட்ச் ஆடினாரு. பட் ஓவரால் தி சான்சஸ் ஆஸ்டன் ஏகார் ஒரு மேட்ச் அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. பட் எனிவே அட்லீஸ்ட் தேவ் காட் அ கேம். ஏன்னா இப்போ நீங்க அங்க பாத்தீங்கன்னா இந்தியா குல்தீப் ஆட முடியாத போச்சு அந்த மேட்ச் மழைனால. சோ குல்தீப் will be untested going into the Super 8s. சீக்கா very quick look at Super 8s சீக்கா. ஏன்னா இந்தியாவோட ஹாஃப் நீங்க பாத்தீங்கன்னா obviously India and Australia are favorites to go through, but Afghanistan is a very dangerous side T20 cricketல. உங்களுக்கு தெரியும். Who will make the top 4 experts? இந்த பக்கம் it is going to be India, Australia, Afghanistan, and obviously the last team is going to be either Bangladesh or Netherlands. இந்த பக்கம் பங்களாதேஷ் சொல்லிடா பயங்கர ரன் ரேட் நெதர்லாண்ட்ஸ்லாம் உதவாங்கணும், இவங்களும் பயங்கர ரன் ரேட் உதவாங்கணும். பயங்கர ரன் நெதர்லாண்ட்ஸ் வின் பண்ணனும். 53 runs நெதர்லாண்ட்ஸ் வின் பண்ணி இவங்க பயங்கர ரன்ஸ் உதவி வாங்கணும். பங்களாதேஷ் நெக்ஸ்ட் ரன் கீழ இருக்கு. அவங்க ஆடுறது பார்த்தா யாரு ஸ்ரீலங்கா நம்பவே முடியாது. அது ஒரு அப்பா டக்கர் சைடு. அந்த சைடு என்ன பாரு, ஏதோ ட்ரை பண்றா, ஒண்ணும் ட்ரை பண்ணா ஒண்ணுமே ஆக மாட்டேன். இந்த சைடு அவங்க ஐபிஎல் மட்டும் கரெக்டா வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கன்ஸ். இந்த ஆனா நீங்க பாருங்க ஸ்ரீலங்கா பத்தி சொல்லிருந்தீங்க, அங்க நேபாள் பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் 1 run டெபிசிட்ல லூஸ் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. அந்த கோவிந்தா போலிங் போட்டு இந்த ஷம்சியை தான் பாரு நேத்து மேட்ச்ல
அவன் ஐயோ பாப்பா எப்பா செம கோயிங் தான் போலிங் போட்டான் மச்சான். அண்ட் செம போலிங் அண்ட் புரியவே அந்த சவுத் ஆப்பிரிக்கா 114 ஆல் அவுட் ஆயிட்டு இருக்காங்கடா. என்னடா டீம் இது? என்னடா இவ்வளவு பெரிய இது புரியல சிக்கா. இது எல்லா டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அங்க யூஎஸ்ல. போய் நேபாளியா நம்மளும் ஆல்மோஸ்ட் உதப்பட்டிருப்போம் சிக்கா யூஎஸ் கிட்ட. அந்த சூரியகுமார் யாதவ் கேட்ச் புடிச்சிருந்தாங்கன்னா நம்மளும் வந்து நீங்க இந்த மாதிரி தான். see you are not looking at it fairly when it comes to India. you have a bias. அது கிளியரா தெரியுது. why should I be biased? Anyway, okay. Now who are your top 4 chika? ஏனா அந்த half வந்து செம tough half. They have 3 quality sides in that: South Africa, West Indies, England. So definitely not going to be an easier half. What do you think, Chika? Who's going to be the favorites out of that? நான் சொல்லட்டமா? அங்க பாரு வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா வர போறாங்க. ஏன் தெரியுமா சவுத் ஆப்பிரிக்கா வர போறது? அது கிளிஞ்சியோஸ் சொன்ன மாதிரி தான் அது. அந்த பையன் கடைசி ரன் அவுட் பாத்தியா நீனு? ஓடிட்டான். அவன் ரன்னர் மேல பால் பட்டு கிளாஸ் கையில பால் பட்டு கிளாஸ் டைரக்டர் அவுட் ஆறான். அந்த மாதிரி அவுட் ஆச்சுன்னா அந்த மாதிரிலாம் வின் பண்ணாங்கன்னா எங்க இருந்தோ சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு மச்சம் இருக்குது. ஸ்ரீலங்காட்டையும் உதவ வாங்கிருக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்காட்ட உதவாங்கல, வாங்கிருக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா பொழிச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா நேபாள்கிட்ட உதவி வாங்கிருக்கணும், அதையும் பொழிச்சாங்க. அந்த ஈரின்ற நல்லா போலிங் போட்டான். ஆரி நல்லா போலிங் போட்டான் ஆக்சுவலா. கடைசியில பட்டது அவங்களுக்கு எங்க இருந்தோ லக் வர போது யாரனா போலிங் போடான்னு தெரியாது. ஆனா அவங்க என்னடா அது ஒரே ஸ்பின் வச்சு ஆடி தெரியல. வெஸ்ட் இண்டீஸ்ல பால்லாம் பார்த்தா சில இடத்துல சர்புர்னு திரும்புது, சில இடத்துல பாட்டாவா இருக்கு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் டிக்கெட்ஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு ரீட் தி வெஸ்ட் இண்டீஸ் டிக்கெட்ஸ். எங்கதான் மேட்ச் ஆட போறோம், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ கோயிங் டு ப்ளே தி கேம். எனக்கு ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா இந்த லக் வச்சு நீங்க வந்துட போறாங்க மச்சான். பாரு சவுத் ஆப்பிரிக்கா இன்னொன்னு எங்க குதிரை வெஸ்ட் இண்டீஸ். இங்கிலாந்து அவுட், வெஸ்ட் இண்டீஸ் வர போறாங்க பாரு மச்சான். நீ எங்கேருந்து வர போறாங்க எப்படி வர போறாங்க தெரியாது. என் குதிரை வரப்போகுது பாரு, வெஸ்ட் இண்டீஸ் வந்துருவாங்க அந்த சைட்ல. எனக்கு it is so hard to predict, Chika, because of the conditions of the wickets. யாருக்குமே you can't outrightly say இவங்க தான்டா ஷுவரா வர போறாங்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி விக்கெட்ஸ் அண்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் போது எனி டீம் கேன் அப்செட் எனி டீம். அது நம்மளுக்கு பட் அது தெரியும், நீ புரிஞ்சு அது ஒத்துனாச்சு. நம்ம we know that we don't again it all depends on யார் எங்க ஆட போறான்னு இருக்கு. அது வென்யூ எல்லாம் பார்த்து தான் இனிமே of course when we do the வென்யூ காமிங்க. அந்த சூப்பர் 8க்கு ஃபுல் ஃபிக்சர் லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சோ யுஎஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களாம் வந்து ஆன்டிகால தான் ஆட போறாங்க. எல்லா சென்ட் லூசியா, பார்பேடாஸ், ஏதாவது ஒரு மேட்ச் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் தான் சிக்கா. ஆன்டிகா, சென்ட் லூசியா, பார்பேடாஸ், ஆன்டிகா, சென்ட் லூசியா, பார்பேடாஸ். இந்த 3 வென்யூ தான் வச்சிருக்காங்க சூப்பர் 8க்கு. ஏன்னா நம்ம நிறைய மேட்சஸ் பார்க்க ஐ திங்க் ஃபுல் வென்யூஸ் அப்படியே பிரீஸ் த்ரூ இட். இந்தியா இஸ் பிளேயிங் ஆஸ்திரேலியா இன் சென்ட் லூசியா. பிரைன்ல ஸ்டேடியம்ல ஆட மாட்டாங்களா? இருக்கும்டாது. இதுல போர்ட் ஸ்பெயின் ஆடாம இருக்க முடியாது இந்தியா. ஐ திங்க் அது செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல இருக்கலாம். சென்ட் வின்சென்ட், Darren Sammy, St. Lucia, எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ்ல தான் சிக்கா. So the wickets will be better. Obviously all the tournaments are in West Indies right. அது எக்ஸ்பெக்டட் தானடா. பட் ஐ தாட் கொஞ்சம் இதுல போர்ட் ஸ்பெயின் ட்ரினிடாட்லாம் இருக்கும்னு நினைச்சேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆச்சு உங்களுக்கு. தடோபா. அதோட பேர் இப்ப மாத்திட்டாங்க, தடோபான்னு மாத்திட்டாங்க. அது இல்லையாங்க, அது ஊர் பேர் போர்ட் ஸ்பெயின்ற ட்ரினிடாட். தெரியல, அது இப்போதைக்கு இல்ல. நான் ஃபுல் ஃபிக்சர் லிஸ்ட் ஃபுல்லா பாக்குறேன். சோ நாக் அவுட்ஸ்ல கூட நான் எங்க இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் யுவர் டாப் 4 சீக்கா பிஃபோர் வி சைன் ஆஃப். இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் ஆஸ் ஆஃப் டுடே நான் காட்டினா இந்தியா, ஆஸ்திரேலியா, அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். எங்கேயோ இங்கிலாந்து போறான்னு தோணுது. இங்கிலாந்து வைஸ் தேர் ப்ராபப்லி தி கன் சைட். லெட் மீ பி வெரி ஃபிராங்க், இங்கிலாந்து ஹேவ் a good all round side. அவங்களுக்கு போலிங், பேட்டிங் எல்லாம் இருக்கு. அவங்க இன்னும் இந்த மீடியம் பேஸ் அட்டாக்ல கிறிஸ் ஜார்டன் வச்சு கட்டி நகராங்க, மாட்டி போறாங்க, பூச்சி வாங்கிடுவாங்க. ஜார்டன் திருப்பியும் உட்டு தான் தூக்கிருக்காங்க. Mark Wood actually was slightly ஒரு injury problemனால they probably they rested him. அப்பா நம்ம பூ வந்துட்டான் பாரு, திருப்பியும் பூ வந்துட்டான், கரண் வேற வந்துட்டான். But the other interesting factor, Chika, what you have to take, நீங்க England in West Indies, நீங்க recency bias and recent past எடுத்து பாத்தீங்கன்னா they have played fantastic cricket in West Indies. அவங்களோட அந்த T20 சீரீஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா, and historically England in West Indies and the 2010 World Cupல they won their World Cup there. Their only T20 World Cup in West Indies. So I am going for India, Australia,
South Africa and England, Chica. I don't know why. I feel West Indies will miss out, Chica. டேய் என் டீமியா நீ கைட்டி விடுற, நீ பாடுறா, என் டீம் பாரு விட மாட்டாங்க பாரு, அடிக்க போறாங்க பாரு, இனிமேதான் வரப்போகுது பாரு. நிக்லஸ் If anything, I think பூர்ண England will நட்சத்திரம். be through. It will be between West Indies and South Africa. I think England will be through. ஏன்னா எனக்கு கேட்டா இங்கிலாந்து வந்து நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் வரேன். நீங்க பாருங்க, இங்கிலாந்து மழை வந்து 10 ஓவர் மேட்ச்ல ஸ்கிரேப் த்ரூ பண்ணிருக்காங்க. ஸ்காட்லாந்து அங்க லாஸ்ட் பால் could have been a different story. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் எடுத்திருந்தாங்கன்னா 59 of 39 ஸ்காட்லாந்து would have been through. So அதே தியரி தான் நான் வந்து இங்கிலாந்துக்கு யூஸ் பண்ண போறேன். I think England have been very lucky to qualify for the Super 8s, and usually teams who are very lucky in these qualification scenarios always end up going deep into the tournament. So frankly நான் அந்த கிளி ஜோஸ் இதை வச்சு சொல்றேன் உனக்கு. சவுத் ஆப்பிரிக்கா don't deserve to qualify. It should be England, West Indies only. I agree with you. South Africa won 4 out of 4 games. In fact, England don't deserve to qualify. Scotland deserve to qualify. It was unlucky. South Africa won 4 out of 4 games, Chica. South Africa ஆடின கிரிக்கெட் they deserve to qualify. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆடின கிரிக்கெட்ல you can't judge what cricket they playing on those wickets in New York, Chica. எல்லாமே 100 runs, 110 runs, 120 runs. They found a way to win matches. நீங்க அப்படி பார்க்கணும். They have created momentum, and when they go to better wickets, their hope will be that they can be better. England, on the other hand, have not played their best cricket, but still have qualified. So escape ஆனாங்க அந்த ஸ்காட்லாந்து மேட்ச். அந்த மழை வந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சே இல்லாட்டி உதப்பட்டிருப்பாங்க, Chica, ஸ்காட்லாந்துக்கு அகைன்ஸ்ட். ஆனா அது ஒன்னு ஒத்துக்கிறேன். now I agree with you. But first match ஸ்காட்லாந்து ஃபுல்லா ஆடுனான்னு வெச்சுக்கோ, உத வாங்கிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்காட்லாந்து ஃபுல்லா உத வாங்கிருப்பாங்க பசங்க. ஏன்னா பழமா ஆடினாங்க. 10 overs 99 for 100 இல்ல 90 for no loss. அவங்க 10 overs DRS revised வந்து 108 to win in 10 overs. Not at all easy on those இது. But anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கம்யூனிட்டி, சிக்கா கம்யூனிட்டி, நீங்க போடுங்க உங்க டாப் 4 யார் இருப்பாங்கன்னு. Who was unlucky? I felt Scotland was the most unluckiest side not going through. I felt really bad for Scotland. Actually they played good brand of cricket. Scotland played very good brand of cricket. Australia நல்லா ஆடுனாங்க. 2 strong side நல்லா ஆடி இருக்காங்க. எப்படி மீதி ரெண்டு பேந்தா சைடு கோட்டை விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. கோட்டை விடல Chica, அவங்க வின் பண்ணிருக்காங்க. அந்த மழைனால போயிருக்கு Chica அவங்களுக்கு. ஸ்காட்லாந்து அந்த நமீபியா ஒமான் எல்லாம் பொளந்துட்டாங்க. அந்த இங்கிலாந்து மேட்ச் மழைனால போயிருக்கு. அவங்க ஒன்லி ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா. அது நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து பிளேட் பெட்டர் கிரிக்கெட் தென் இங்கிலாந்து எனி டே, Chica. அதுல டவுட்டே கிடையாது. அன்லக்கி not to qualify. Anyway, we wait and see what happens in the Super 8s. Guys, before you go, don't forget, check out Campa Cricket. நம்ம கேம்பா குடிங்க, நல்லா இருக்கு கேம்பா, சூப்பரா இருக்கு, குடிங்க நம்ம கேம்பா. Yeah, click the link in the description below. Subscribe to our channel, Chica. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.